ஃப்ரெண்ட்ஸ், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு வசனம் என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல வேண்டுமேயானால் வாக்குத்தத்தத்தின் வசனம் என்று சொல்லலாம். இந்த ஒரு வசனம் என்டையர் புக்கையுமே, பைபிளையுமே நமக்கு அந்த சாராம்சத்தை எடுத்துக் கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தமாய் நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த வசனத்திலே எனக்கு ஒரு சாட்சியம் உண்டு. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என் தாயார் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த ஏசாயா 41:10. ஒரு பயந்த ஒரு நிலை. காரணம் என்னன்னா, பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறோம். என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப பயம். அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதெல்லாம் போகிறதுனால, ஃபேஸ் பண்ணுறதுனால எனக்கு அதிகமான ஒரு பயம். அப்போது எங்கள் அம்மா எனக்கு ஜெபித்து விட்டு ஏசாயா 41:10 படி கர்த்தர் உன்னை வழிநடத்துவார், உன் ஜெபத்திலே இந்த வசனத்தை சொல்லி ஜெபி என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். என்னுடைய 15வது வயதிலே இந்த வசனத்தை நான் பிடித்து கொண்டேன். இந்த வயது வரையிலும் கர்த்தர் இந்த வசனத்தின் வாயிலாக நடத்தி கொண்டிருக்கிறார். தம்முடைய வலது கரத்தினால் என்னை தாங்குகின்றார். என் தாயார் கொடுத்த வசனம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி எனக்கு இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்தார்கள். அதே வருடம் ஏப்ரல் 21ஆம் தேதி அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். என் 15வது வயதிலே என் தாயாரை இழந்து அந்த நேரத்திலே எனக்கு அதிகமாக ஆறுதல் கொடுத்த ஒரு வசனம் என்னவென்று சொன்னால் இந்த 41:10, பயப்படாதே. இந்த ஒரு வார்த்தை மாத்திரம்தான் எனக்கு அதிகமாக ஒரு ஹைலைட்டடா இருந்தது. மற்ற எல்லா வசனங்களும் கூட எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் என்னை தாங்கி இருக்கின்றது. ஆனால் இந்த பயப்படாதே என்ற அந்த சொல் என்னை ஒவ்வொரு நாளும் தேற்றினது. என்னுடைய ஒவ்வொரு நாளுடைய ஜெபத்திலேயும் நான் அழுக மாத்திரம் தான் செய்வேன். நிறைய கேள்விகள் இருந்தது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் அதிகமாக கிட்டி சேருவதற்கு வழிதுணையாக இருந்தது இந்த வசனம். இந்த வசனத்தின் சாராம்சம் என்னவென்று சொன்னால் 365 இடங்களிலே வேதாகமத்திலே பயப்படாதே என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பயப்படாதே என்று கர்த்தர் நம்மை பார்த்து எந்த தருணத்தில் சொல்லுகிறார் தெரியுமா? நாம் எல்லாவற்றையும் இழந்து நமக்கென்று ஒரு ஆதரவு இல்லை, எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை, என் தனிமையிலே என்னோடு கூட இருப்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்போம் தெரியுமா? தனிமையா விடுபட்டிருப்போம் இல்லையா? அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை போல ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வசனமோ அல்லது அந்த பயப்படாதே என்கின்ற சொல்லோ இருக்கவே முடியாது. அதிலையும் இந்த கடைசியா இருக்கு பாருங்க, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நமக்கு நேரிடுகின்ற எதிராளிகள் நிமித்தமாக நேரிடுகின்ற, நம்மை பார்த்து பொறாமை நிமித்தமாக நேரிடுகின்ற சில மனிதர்கள் மூலமாக சில சோதனைகள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். சில காலத்தில் அவர்களுக்கு கர்த்தர் தன்னுடைய நீதியின் கரத்தினால் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக, அவர்களுக்கு விடையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு விடை பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் கூட அநேக தருணங்களை பயந்து இருக்கிறீங்களா? என்ன செய்வது என்று திகையாமல் இருக்கின்றீர்களா? உங்களோட வாழ்க்கையில தனிமையில இருக்கீங்களா? எனக்கு எதுவுமே இல்லை இதற்கு மேலே என்று சொல்லி உங்க தோல்வியை நிமித்தமாக இருக்கின்றீர்களா? அநேகராலே நான் ஏமாற்றப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி வருத்தத்தில் இருக்கின்றீர்களா? உங்களுக்கான ஒரு வார்த்தை, பயப்படாதே, நானோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி அவர் உங்களிடத்துல வந்து தேற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு தாயை போல தேற்றுகிறவராக, ஒரு தந்தையை போல அரவணைக்கிறவராக, உங்கள் தோல்விகளிலே அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக, உங்களுடைய கண்ணீர்களை துடைக்கின்றவராக நம் தேவாதி தேவன் இருக்கின்றார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குகிறவர். இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தினாலும், இந்த உலகம் கொடுக்கக்கூடாத பதிலினாலும், இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஆறுதலினாலும் அவர் உங்களை தேற்றி வழிநடத்துவார். Have a blessed day. Praise be to God.